பூமி சூரியனை சுத்தி வர மாதிரி நிலாவும் பூமியை சுத்தி வருது. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பலருக்கும் தெரியாதது என்னன்னா, நிலா கொஞ்சம் கொஞ்சமா பூமியை விட்டு விலகி போகுதாம். இதனால பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்க தூரம் படிப்படியா அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு பல கோடி வருஷமா நடந்துட்டு வரதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலா தோன்றினப்ப பூமிக்கு ரொம்ப பக்கத்துல, அதாவது அப்ப வெறும் 14,000 மைல் தொலைவுல இருந்தது. ஆனா இப்ப இருக்க கணக்குப்படி பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவுல நிலா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நிலவு பூமியிலிருந்து 1.5 அங்குலம் விலகி போயிட்டே இருக்குதான். பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்க தூரம் மாறுபடுறதால பருவநிலை மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பூமியிலிருந்து நிலாவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோவியத் விண்கலம், அப்பல்லோ விண்கலங்கள்லாம் போய் இறங்குச்சு. அமெரிக்க விண்வெளி வீரர்கள்லாம் நிலாவோட தரையில நடந்தாங்க. அந்த சமயத்துல தான் ரெட்ரோ ரிஃப்ளெக்டருங்கிற கண்ணாடியை நிலவுல வச்சுட்டு வந்தாங்க. எதுக்காகனா நிலாவோட தொலைவை அளக்கிறதுக்காக கண்ணாடி அங்க வச்சுட்டு வந்தாங்க. மனிதர்கள் இது வரைக்கும் பல முறை நிலவுல இறங்கியிருக்காங்க. 1969 அப்பல்லோ 11, 1970 லூனா 17, 1971 அப்பல்லோ 14 அண்ட் அப்பல்லோ 15, கடைசியா 1973 லூனா 21. இந்த விண்கலங்கள் எல்லாம் லேசர் பிரதிபலிப்பான ரெட்ரோ ரிஃப்ளெக்டரை நிலவுல வச்சுட்டு வந்தாங்க. நிலவோட தொலைவை எப்படி துல்லியமா அளவீடு செய்வாங்கன்னா, பூமியிலிருந்து லேசர் ஒளியை இங்க அனுப்புறோம். அந்த ஒளி நிலாவில் போய் படும். நிலவில் அந்த கண்ணாடியில பட்டு திரும்ப வரும். அந்த பல்ஸ் பூமியில வந்து சேரும். இங்கிருந்து போன நேரத்தையும் திரும்ப வந்த நேரத்தையும் பார்த்தோம்னா எவ்வளோ நேரம் ஒளி போயிட்டு வர இருந்திருக்கும்னு தெரியும். இப்போ ஒளியோட வேகம் நமக்கு தெரியும். ஒளியோட வேகத்தை வச்சு தொலைவை நம்ம துல்லியமா கணிக்க முடியும். நிலா நம்ம பூமியை நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. அப்படி வரப்ப ஒவ்வொரு நாளும் நிலாவுக்கும் பூமிக்கும் இருக்க தொலைவு மாறிக்கிட்டே வரும். அதிகபட்ச தொலைவுல நிலா இருக்கப்ப 4,06,731 கிலோமீட்டர் தொலைவிலையும், நெருக்கமா இருக்கப்ப 3,64,397 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமையும். இதுவே நம்ம சராசரியா பார்க்குறப்ப 3,84,748 கிலோமீட்டர் இருக்கும். தினமும் இதே மாதிரி பூமியிலிருந்து லேசர் அனுப்பி பல்ஸ் பார்த்துட்டே இருந்தோம்னா தினமும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற தொலைவு மாறிக்கிட்டே வருதான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் இப்ப இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலா பூமி மேல செலுத்துற ஈர்ப்பு விசையால பூமியில இருக்க கடலை பிடிச்சி இழுக்குது. அதனால கடல் வந்து பொங்கி இருக்கு. இதைத்தான் நாம கடல் ஏற்றம்னு படிச்சிருப்போம். பூமி தன்னைத்தானே சுத்துறதால பிடிச்சு இழுக்கிறப்ப பிரேக் மாதிரி வந்து பூமியோட சுழல் வேகம் மெல்ல மெல்ல குறைஞ்சிரும். நிலா நம்ம பூமியை விட்டு விலகி போறதால பூமி தன்னைத்தானே சுத்துற வேகம் கூடிட்டே போகும். அதாவது ஒரு நாள் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறது கூடிட்டே போகும். 1600ஆவது ஆண்டுல இருந்து இப்ப வர பார்த்தோம்னா சராசரியா ஒரு நாளோட அளவு 1.09 மில்லி செகண்ட் கூடி இருந்ததை கணக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு நொடியில 1000ல் 1 பங்கு தான் மில்லி செகண்ட். அப்படின்னா ஒரு காலத்துல பூமி இதை விட வேகமா சுத்திட்டு இருந்ததுன்னு அர்த்தம். ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் இருந்திருக்காது, குறைவா இருந்திருக்கும். கடல் மட்டத்தோட ஏற்ற இறக்கமும் ஒரு நாள்னா எவ்வளோ இருக்குமோ அதை சார்ந்துதான் இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் கடல் மட்டம் ஏறி இறங்கும். கடல் மட்டம் ஏறிட்டு அடுத்த தடவை ஏறுறதுக்கு இடையில இருக்க காலப்பகுதி என்னன்னா, அது சரியா பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு எடுத்துக்கிற நேரமா தான் இருக்கும். பூமியில இருக்க பல உயிரினங்களோட இயக்கம் கடல் மட்டத்தோட ஏற்ற இறக்கத்தை சார்ந்துதான் இருக்கும். இந்த மாதிரி பல தரவுகள் வச்சு கணினி சிமுலேஷன் ஆய்வு செஞ்சப்ப 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோட சுழல் வேகம் ரொம்ப ரொம்ப கூடுதலா இருந்திருக்கு. வெறும் 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி உருவானதா சொல்றாங்க. அப்போ பூமி இளம் பூமியா நெருப்பு குழம்பு மாதிரி தகதகன்னு இருந்தது. அந்த சமயத்துல தான் செவ்வாய் கிரகம் மாதிரி வடிவத்துல ஒரு பெரிய கோள் மாதிரி ஒண்ணு பூமியை வந்து மோதிச்சு. பூமியில வந்து மோதினப்பதான் நிலாவும் பூமியுமா உருவாச்சு. அந்த நிலா உருவான பின்னாடி தான் பூமியோட வேகம் மெல்ல மெல்ல குறைஞ்சு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 24 மணி நேரத்துக்கு ஒரு சுழற்சிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சுத்துறதுக்கு வெறும் 8 மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கும். ஆனா அதுக்கப்புறம் நிலா உருவானதுக்கு பின்னாடி மெல்ல மெல்ல மாறுச்சு. நிலாவோட ஈர்ப்பு விசையால பூமியோட சுழல் வேகத்துல தடை இயக்கம் ஏற்பட்டுச்சு. அதோட காரணமா பூமியோட வேகம் குறைஞ்சு
சுமார் 85 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி 21 மணி நேரத்துக்கு ஒரு சுத்து சுத்தியது. இதுக்கான தொல்படிவ தடயங்கள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச தொல்படிவ தடயங்களை வச்சு பார்த்தா 22 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமி தன்னைத்தானே சுத்தி இருக்கு. நிலா இல்லைன்னா பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு பார்க்கலாம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக பிரகாசம் கொண்டது வீனஸ் தான். ஆனா அதை விட அதிகமா 14,000 மடங்கு பிரகாசம் கொண்டது தான் நம்ம நிலவு. அப்படிப்பட்ட நிலவு இல்லைன்னா அமாவாசை இருட்ட போல வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிலா இல்லைன்னா பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதே மாதிரி பூமியோட சமநிலையில மாற்றங்கள் ஏற்படும். இதனால கடல் அலைகள் மிக உயரமாகவும் சில இடங்கள் தாழ்வாகவும் மாறி மாறி இருக்கும்னு ஆல்ரெடி பார்த்தோம். இப்படி ஏற்படுற மாற்றத்தால கடல்ல வாழ்ற பல உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு உணவுகள் கிடைக்காம போயிடுமா. இந்த செயல்பாட்டால பூமி முழுசும் கடலோர சுற்றுச்சூழல்ல இருக்க அமைப்புகள் மாறி போயிடும். இதனால சில வருஷங்கள்லயே கடல்லையும் நிலத்திலையும் வாழ்ற உயிரினங்கள் படிப்படியா குறைஞ்சிருமா. கடல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டையிடும் நிகழ்வுகள்ல ஒண்ணு பெரிய பாறைகளுக்கு இடையே நடக்குமா. இது ஒவ்வொரு நவம்பர் மாசத்துலயும் முழு நிலவுக்கு பின்னாடி வர நாட்கள்ல அளவுல நியூ மெக்சிகோ மாநிலத்தை விட பெரிய பாறைகளுக்கு இடையில மில்லியன் கணக்கான முட்டைகள் விந்தணு சாக்குகளை ஒன்றின் பின் ஒன்று வெளிவிடுமா. நிலத்துல இருக்க சிவப்பு நண்டுகளோட இனப்பெருக்கத்துக்கு சந்திரன் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சிவப்பு நண்டுகளோட வாழ்நாள்ல பெரும் பகுதிய மலைகள்ல கழிக்குமா. பில்லியன் கணக்கான வயது வந்த நண்டுகள் கரைக்கு இடம்பெயர்ந்த பின்னாடி சந்திரனோட கடைசி காலம்ல மட்டுமே பெண் நண்டுகள் தங்களோட முட்டைகளை கடல்ல விடுமா. இப்படி உயிரினங்களோட இனப்பெருக்கத்துக்கு நிலாவோட பங்கு ரொம்ப அவசியமா இருக்கு. மனித உயிரினத்தோட இனப்பெருக்கத்துக்கு நிலாவோட ஆதிக்கம் அதிகமா இல்லைனாலும் நிலவுல ஏற்படுற மாற்றத்தால பூமியில வானிலையும் காலநிலையும் வெகுவா பாதிக்கும். நிலா இல்லாம போனா நம்ம பாக்குற வானிலை முன்னறிவிப்புகளும் சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நிலவோட ஈர்ப்பு விசை காரணமா பூமி 23.5 டிகிரி அச்சுல சாய்ந்து சுழலுது. இந்த ஈர்ப்பு விசை காரணமா நம்ம பூமிக்கு மேல இருக்க எல்லாமே சரியான திசையில இயங்க காரணமா இருக்கு. ஒருவேளை நிலா இல்லைன்னா இப்ப இருக்க அச்சை விட பூமி 10 இருந்து 45 டிகிரி வரை இங்கும் அங்குமா அசையுமா. இதனால காலநிலை பருவநிலை மாற்றம் அதிகமா மாறுபடுமா. எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிக அழிவும் ஏற்படும்னு சொல்றாங்க. கடந்த காலத்துல பூமியோட சாய்வு 1 முதல் 2 டிகிரி வரை மாறி இருக்கான். இது கடந்த காலத்தோட பனி யுகங்கள்ல ஏற்பட்டிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. 10 டிகிரி சாய்வோட மாற்றத்தை விட 45 டிகிரி சாய்வோட மாற்றத்தை நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டே போனா என்ன ஆகும்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமி தன்னைத்தானே சுத்துறதுக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்தா 50 நாள் ஆகும். அப்ப 25 நாள் பகல்னும் 25 நாள் இரவுனும் ஆயிடும். அப்ப பார்த்தா நிலா பூமியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வருமானு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளோட சூரியன் சிவப்பு ராட்சதன்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு உருவாயிடும். சூரியனோட அளவு பெருசாகி புதன்கோளை விழுங்கிடும். அதே மாதிரி வெள்ளிக்கோளையும் விழுங்கிடும். அதே மாதிரி பூமியையும் விழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எது முன்னாடி நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த நிலவோட பிரகாசம் இரவுல மட்டும் நமக்கு இல்ல, அதையும் தாண்டி பூமியில நடக்கிற நிகழ்வுகளுக்கு நிலாவோட பங்கு முக்கியமா இருக்கு. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.